எனக்கு கொடுத்திருக்கும் இந்த வாழ்க்கைக்கு நன்றி. இதில் இருக்கும் சந்தோஷம், துக்கம், கவலை, பெரும் மகிழ்ச்சி, நல்ல நல்ல விஷயங்கள், செல்வம், மன அமைதி, அருமையான குடும்பம், இவை அனைத்தும் கொடுத்த ஆண்டவனுக்கு சில நேரம் கட்டங்கள் வந்தாலும் அதை தாங்கி பிடிக்கும் சக்தியை கொடுக்கும் இந்த இறைவனுக்கு மிக்க மிக்க நன்றி. வணக்கம், நான் உங்கள் பிகேகே, என் லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே. இன்று ஒரு அழகான செய்தியோடு உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். முதல்ல போரூரில் இருக்கிற அந்த 64 இயர்ஸ் அம்மாட்ட ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவங்க என்கிட்ட விஷயம் சரியாக விளக்கவே இல்லை. அப்புறம் போட்டிருந்தாங்க, ஏதோ தன் கணவர் 73 வயசுக்கு ஆபாச வீடியோலாம் பார்த்துட்டுருக்காரு, அது மனசு கஷ்டமாக இருக்குது, கை செலவுக்கு காசு கொடுக்கல. இதெல்லாம் ரொம்ப வருந்தத்தக்கது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு அஃபர்மேஷன் என்னன்னா, நான் மன அமைதியுடன் சந்தோஷத்துடன் இருக்கிறேன், இப்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் மெசேஜ் தான் அனுப்புறதுனால உங்களுக்கு இதன் வாயிலாக நான் உங்களுக்கு மெசேஜ் சொல்கிறேன். சில டைம் வாழ்க்கையில் முடியாது அப்படிங்கிறது நடந்துவிடும். நான் யாருன்னே சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். திஸ் இஸ் மை சேனல் நேம் இஸ் லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே. முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் லைக் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். விஷயங்கள் அடிக்கடி சில நேரம் தடுமாற்றம் வந்துடும். நானும் மனுஷி தானே, தடுமாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி இருக்க முடியும்? எனக்கும் தப்பாக வரும், ரைட்டாக வரும், எல்லாம் சரிதான். இப்போ முடியாது என்கின்ற ஒரு விஷயம் சில டைம் பிரபஞ்சத்தின் உதவியால் முடிந்துவிடும். முடியும் என்கின்ற விஷயம் சில நேரம் முடியாமல், நம்ம முடியும் 100% ஷூராக அப்படி போகும்போது கடைசி நிமிஷத்தில் ஒரு ஸ்நாக் போகும். எதனால் இப்படி நடக்குது? ஏன்னா நம்மளால தான் நடக்குது. முடியுங்கிற ஒரு விஷயம் நம்மளால தான் நடக்குது, முடியாதுன்ற விஷயம் நம்மளால தான் நடக்குது. ஏன்னா நம்ம பிறக்கும் போதே நமக்கு உதவியாக, தோழனாக, அன்பனாக இறைவன் நமக்கு பிரபஞ்சத்தை நம்மோடு அனுப்பி வைக்கிறார். என் குழந்தைய நான் தனியாக அனுப்புகிறேன், அது அங்கே போய் என்ன பண்ணும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கூடவே ஒரு துணைக்கு. அந்த பிரபஞ்சம் யார்? யாருமே கிடையாது. நீங்கள் தான் பிரபஞ்சம், நீங்கள் தான் மனிதன், நீங்கள் தான் ABCD என்ன பேரோ அது அனைத்துமே. புரிஞ்சுதா? இந்த பிரபஞ்சமானது உங்களை நீங்கள் நல்லவன் கெட்டவன் பார்க்காது. நீங்கள் கேட்குறதுக்கு தப்பான விஷயம், ரைட்டான விஷயம் அதுக்கு தெரியாது. எல்லாமே உங்களுக்கு கொடுத்து விடும். நீங்கள் கேட்கும் விதத்தில் கேட்டால் உங்களுக்கு அது கிடைத்துவிடும். இந்த பிரபஞ்சம் நம்முடனே ட்ராவல் பண்ணும். நம்ம இருக்கிற வரைக்கும் அது இருக்கும். நம்ம மறைந்தவுடன் அதுவும் மறைந்து விடும். ஏன்னா நமக்குரியது நமக்கு மாத்திரமே. ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் திரும்பி சொல்ல. அன்றைக்கி கூட யாரோ மெசேஜ் போட்டுருந்தாங்க, பிரபஞ்சம்னா வெளியில் எங்கே இருக்குது? வானத்தில் இருக்க. வானம் பூமி எங்கேயும் இல்லை. என்னை பொறுத்த மட்டும் உங்களுக்கு சில பேருக்கு மனசில் தோன்றுதான். இன்னொரு விஷயம் என்னென்னா, மனசில் என்ன ஆகர்ஷிக்கிறோமோ, என்ன விரும்புகிறோமோ அதுதான் வாழ்க்கை. புரிஞ்சுதா? அப்படி இருக்கும்போது பிரபஞ்சம் நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அந்த மாதிரி தான் பிரபஞ்சம். நீங்கள் வானத்தில் பார்க்குறீங்க, நட்சத்திரம் பார்க்குறீங்க, அதுதான் பிரபஞ்சம். அதுதான் பிரபஞ்சம். உங்களுக்குள்ளே நீங்கள் பார்த்துக்கொள்கிறீங்க, நீங்கள் தான் பிரபஞ்சம்னா நீங்கள் தான் பிரபஞ்சம். பிரபஞ்சம் உங்களை விட்டு மாறுவதும் இல்லை, மறைவதும் இல்லை. எங்கே இருக்கிறது என்று யாரும் அதை சொல்லும். உனக்கு தென்ன தோணுதோ அதுதான் கரெக்ட். நீ பிரபஞ்சம். சில பேருக்கு அந்த இன்ட்யூஷன், அந்த என்ன ஆங்கிலத்தில் அது ஒரு வார்த்தை நான் படித்தேன், கூகுளில் போய் படித்தேன். இன்ட்யூஷனாக உங்களுக்காக தோணுகின்ற சில எண்ணங்கள், திடீர்னு சில எண்ணம் இது சரி. அந்த இன்ட்யூஷன் முக்கால்வாசி எப்போவுமே ரைட்டாக இருக்கும். ஏன்னா அது நீ நினச்சி யோசனை பண்ணி பண்ணுறது. அந்த இன்ட்யூஷன் எது உங்களை சேர்த்து வைக்குதோ, வானமோ பூமியோ சந்திரனோ சூரியனோ கடவுளோ, நீங்கள் எது பிரபஞ்சம் நினைக்கிறீங்களோ அதுதான் பிரபஞ்சம். நீங்கள் தான் அதை முடிவு பண்ணணும். இதுதான் பிரபஞ்சம் எப்போதுமே உங்களிடம் கருணையாக இருக்கிறது. கருணையாகனா கேட்டதெல்லாம் கொடுக்குறது கருணை தானே, நினைத்ததெல்லாம் நடக்கிறது கருணை தானே. புரிஞ்சுதா? நீ நல்லது நினைக்கிறோ கெட்டது நினைக்கிறோ அது உன்னுடைய சாய்ஸ், உன்னுடைய தாட் ப்ராசஸ். புரிஞ்சுதா? பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும்போதே, உங்களுடன் இருக்கும்போதே ஒரு கண்டிஷனில் தான் வருது. என்ன கண்டிஷன்? அதை கேட்க வேண்டிய விஷயம் உணவுபூர்வமாக நீ என்ன கேட்கிறாயோ அதுதான் நடக்கும். அப்புறம் பிரபஞ்சம் தப்பு பண்ணிச்சு, எனக்கு முன்னாடியே நான் இப்போ கஷ்டப்படுறேன், எனக்கு முன்னாடி இது தெரியலை அப்படிலாம் நீ நினச்சிக்க கூடாது. எப்போவுமே கண்டிஷன் என்னென்னா, நல்லதோ கெட்டதோ நீ கேட்டது பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்து விடும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கு நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த கஷ்டத்தை ஆல்ரெடி நீ ஈர்த்திருப்பேன். ஒரு வேளை இப்படி ஆகிடுவோம், நான் கீழே விழுந்துருவேன்னா நான் கீழே விழுந்துருவேன்.
நான் இப்படி ஆயிடுவேன்னா அது நீ ஆயிடுவேன். ஆகாமல் இருக்கும். இன்னைக்கு இல்லாட்டியாலும் 4 நாள் கழித்து நீங்கள் அந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். பிரபஞ்சம் அதுதான் செய்யும். இது ஒரு கண்டிஷன் தான். நீங்கள் நினைக்கிறது தான் அதை நிறைவேற்றி வைக்கணும். நீங்கள் நினைக்காத ஒன்றை அது நிறைவேற்றி வைக்க. எனவே கவலை கஷ்டம் அனைத்தையும் மறந்து விட்டு மனக்கதவை திற, காற்று வரட்டும், குளிர்ந்த காற்று வரட்டும், அழகிய நிலா பொழியட்டும், சூடான சூரியன் சுழட்டும், எல்லா விஷயங்களும் இயற்கையும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கட்டும். அதற்காக கதவை திற, காற்று வரட்டும். இன்னொரு விஷயம் என்னென்னா, மகிழ்ச்சி. எப்போவுமே வருத்தமாக இருக்கிறது சரி கிடையாது. ஏன் எப்போவுமே வருத்தமாக இருக்கிறது சரி கிடையாதுன்னா, மகிழ்ச்சி என்பது நமக்கு பிறப்புரிமை என்று நீங்கள் நினைக்க வேண்டும். எதுக்காக வருத்தப்படணும்? எதை நினச்சி வருத்தப்படுறீங்க? இது இப்படி ஆகிப்போச்சு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் அந்த அம்மா சொன்ன மாதிரி இப்படி என் கணவர் இருக்காரு அப்படின்னா, அதை விட பெஸ்ட்டு என்ன தெரியுமா? பெஸ்ட்டு சொல்யூஷன். அந்த சூழ்நிலையில் நீங்கள் என்னது பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம்? உங்களை எது நிம்மதியாக்குது? 64 வயசுக்கு நம்ம தைரியமாக இருக்கலாம், யாரை பற்றியும் கவலைப்படும். ஏன் போயா அப்படி சொல்லிட்டு நீ உன் வேலையை பார்க்கலாம். அதே மாதிரி தான் கட்டங்கள் எல்லாமே நீ தான் வரவழைக்கிற, மன வருத்தம் நீ தான் வரவழைக்கிற, அடுத்தவங்களோ பக்கத்து வீட்டுக்காரங்களோ. மகிழ்ச்சி உன்னுடைய பிறப்புரிமை என்ற போது மகிழ்ச்சி உனக்கு எதெல்லாம் வருது? காற்றில் வருகிறதா, பாட்டில் வருகிறதா, வேறு நீங்கள் செய்கின்ற வேலையில் வருகிறதா, மனசை எப்படி சந்தோஷமாக வச்சுக்கலாமோ அப்படி. கஷ்டம் இருக்கும், கஷ்டமில்லாத வாழ்க்கை கிடையாது, வருத்தம் இல்லாத வாழ்க்கை கிடையாது. வருத்தமும் கஷ்டமும் நம்முடன் சேர்ந்து பிறந்தது. ஆனால் அதுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் குறைத்து கொள்ளுங்கள். உங்களை மீறி எதுவும் நடக்காது, அது மாத்திரம் நம்புங்க. உங்களை மீறி, உங்கள் சக்தியை மீறி எதுவும் நடக்காது. சில விஷயம் நமக்கு இது செய்ய முடியுமா அப்படி மலப்பாக இருக்கும், ஆனால் நம்ப மாட்டீங்க. நீங்கள் செஞ்சே முடிச்சிருவீங்க. அதை கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்கன்னா, நீங்கள் மனசு வச்சா, மனசால் நினைத்தால், எண்ணங்களால் அதை அதற்கு உயிர் கொடுத்தால், உணர்ச்சிகளால் அதை ஏற்றுக்கொண்டால், கண்டிப்பாக நீங்கள் நினைப்பது அனைத்தும் உங்களுக்கு வேண்டியபடியே நடந்துவிடும். உங்கள் வாழ்க்கை என்ற கதையின் கதாநாயகன் நீங்கள் தான், கதாநாயகி நீங்கள் தான். அப்போ நீங்கள் கதாநாயகன்னா என்ன? நீ எப்போவுமே வெற்றி அடைந்தால் தான் நீ கதாநாயகன், இல்லாட்டி நீ வில்லன், சோம்பேறி, சோர்ந்து விட்டவன் ஆகிவிடுவாய். கதாநாயகனாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இருக்க பாருங்கள். எப்போதுமே கதாநாயகனாக இருப்பது மிக மிக அருமையாக ஒரு விஷயம். உங்கள் கதையின் கதாநாயகன் வாழ்நாள் முழுக்க நம்ம கதையோட கதாநாயகன். ஏன்னா என்னை சுற்றி தான் என் கதை நடக்குது இல்லை, அது சென்ட்ரலில் நான் இருக்கேன் இல்லை. நல்லதோ கெட்டதோ, அப்படியோ சண்டையோ சந்தோஷமோ, அது நடுவில் நீ உட்கார்ந்துருக்க. நடுவில் நீ உட்காரும்போது நீ தான் கதாநாயகன். அப்படி இருக்கும்போது நீ வேண்டுவன மனசை நல்லா கிளியராக வச்சுக்கிட்டு, இது நான் வெற்றி பெறுவேன்னு சொல்லி ஒரு அமைதியாக ஒரு மெல்லிய குரல் பேசி பாருங்களேன். பிரபஞ்சத்திடம் நீங்கள் பேசுங்கள், எனக்கு இந்த இந்த விஷயம் நடந்து விட்டது, இப்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி. நான் பரீட்சை எழுதி பாஸ் ஆகி விட்டேன், இப்போது பரீட்சை அப்புறம் வரும். ஆனால் என்ன நேற்று ஒரு கேள்வி கேட்டாங்க, அப்புறம் தானே பரீட்சை வரும். அங்கே வருது உன் சந்தேகம். அப்புறம் தானே பரீட்சை வரும்னா, அப்போ இப்போ வந்தால் தான் நீ பாஸ் ஆவியா? அப்போ இப்போ வந்தால் தான் நீ சொல்லுவியா? இல்லை, எப்போ வந்தாலும், எப்போ நடந்தாலும், எப்போ எந்த விஷயம் வேணுனாலும் நடந்து விட்டது இப்போது. அப்போ என்ன வரும்? அந்த உணர்வுகளை நீ உண்டாக்கி கொள்ள வேண்டும். உணர்வை உண்டாக்கி நடந்ததை நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். அந்த சந்தோஷத்தை நீ உணர்வுகளாக வெளிக்கொண்டு வரும்போது ஆக உனக்கு இது வேண்டுவன அனைத்தும் கிடைத்துவிடும். அதை விட்டுட்டு நடக்குது அப்புறம் தானே, நான் ஏன் அப்படி கேள்வி கேட்காத. கேள்வி கேட்டால் உனக்கு சந்தேகம், நடக்குது அப்புறம் தானே, இப்போ எப்படி நடக்கும்? நீ இப்போ நடக்கும், முடிஞ்சு போச்சு, நடந்து போச்சு அப்படின்னு நீ சொல்லவே வேண்டும். கண்டிப்பாக அதை சொல்ல வேண்டும். சொன்னால்தான் உங்களுக்கு நல்ல மனசோட மெல்லிசா, எனக்கு இது வேணும், இது நடந்து முடிந்து விட்டது, பிரபஞ்சத்துக்கு நன்றி. ஓகே, எழுதுங்க. நீங்கள் எத்தனை ரெக்வஸ்ட் வேணாலும் பிரபஞ்சத்துக்கு எழுதலாம், எத்தனை விஷயங்கள் வேணும். ஆனால் கரெக்டாக முறையாக செய்யணும். 55 தரம் 4:30 மணிக்கு சொல்லியிருக்கேன் காலையில். ரொம்ப முடியாதவங்க 11:45 to 12:30 அபிஜித் முகூர்த்தம், அதுலேயும் எழுதலாம். ஆனால் அந்த 45 மினிட்ஸும் என்னமோ 1 ஹவரும் இருக்குது. 11:45 to 12, 45 நிமிஷம் தான் இருக்குது. அந்த 45 நிமிஷம் கூட நீங்கள் இந்த 55 முறையை எழுதியே ஆகணும், மாற்ற முடியாது. புரிஞ்சுதா? அதை நீங்கள் பண்ணி முடிச்சிருங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வேணுங்கிற அனைத்தும் கிடைக்கும். மனசை தெளிவாக வைத்து கொண்டால்தான், ஒரு சந்தேகம், ஒரு பதட்டம் இல்லாமல் சுவாசி, மூச்சை எடு, மூச்சை விடு, மூச்சை எடு, மூச்சை விடு. நல்லா 4 நிமிஷம் 6 நிமிஷம் எடுத்துகிட்டு 4 நிமிஷம் ஹோல்ட் பண்ணி திரும்பி மூச்சை விடு. அப்படி விடும்போது உடம்பு சமனப்படும், அந்த படப்படப்பெல்லாம்
அடங்கிடும். அது அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் செஞ்சால் தான் அது வரும். அதுக்கப்புறம் வேணுங்கிறத கேளு. புரிஞ்சுதா? நிறைய டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஒன்று வந்து தண்ணி டெக்னிக், வாட்டர் டெக்னிக் என்னென்னா, ஒரு கிளாஸ் தெளிந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு அதை பார்த்து காலையில் வெறும் வயிற்றில் தான் இது பண்ணணும். காலையில் எழுந்தோன்னா பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு அந்த தண்ணியை பார்த்து நீங்கள் சொல்லணும் உங்களுக்கு வேணுங்கிற விஷயம் நடந்து விட்டதாக, அதை குடிக்க வேண்டும். இன்னொரு விஷயம் கூட இருக்குது. ஒரு பாட்டில் ஃபுல்லாக தண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் தேவையை எழுதி அதன் இப்படி உள்ளே தெரிகிற மாதிரி ஒட்டிடுங்க. நீங்கள் ஒவ்வொரு தடவை தண்ணி எடுத்து குடிக்கும்போது இந்த பாட்டிலை பார்த்துட்டு அந்த ஒரு பாட்டில் தண்ணியை 4 பூரா குடிங்களேன். 1 லிட்டர் தண்ணி தாராளமாக குடிச்சிடலாம். குடிச்சு பாருங்கள். அதுவும் ஒரு நல்ல டெக்னிக். புரிஞ்சுதா? யாரோ ஒருத்தர் காலையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஒரு அம்மா மதுரையிலேருந்து பேசினாங்க. அவங்களுக்கு இந்த கண்ணாடியை பார்த்து பேசுகிற டெக்னிக் நல்லபடியாக வேலை செய்கிறது, இதெல்லாம் செய்யலாமான்னு கேட்டாங்க. கண்ணாடியை பார்த்து தினம் காலையில் எழுந்து கண்ணாடியை பார்த்து, நீ வெற்றியாளன், நீ வல்லவன், நீ நான் நல்லவன், நான் வெற்றியாளன், நான் பணக்காரன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், எது வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள். கண்ணாடியை பார்த்து உங்களை பார்த்து சொல்லுங்கள், உங்கள் மூஞ்சியை பார்த்து சொல்லுங்கள். யாரும் இல்லாத போது சொல்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நாம் இந்த ப்ரேயர்லாம் பண்ணும்போது இங்கே எங்கே இருக்கிறவங்களுக்கு பலவிதமான யோசனைகளில் இருப்பாங்க. அந்த யோசனையில் ஒரு அலைவரிசை வரும். எல்லாருடைய உடம்பில் இருக்கிற அலைவரிசை அப்படி வெளியில் போயிட்டே தான் இருக்கும், உள்ளே அடங்கிடாது. வெளியில் போகும்போது அந்த அலைவரிசை உங்களை தாக்கும். ப்ரேயர் பண்ணும்போது கூட நாம் இது அஃபர்மேஷன் எழுதும்போது டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் குறுக்க ஓடி போயிட்டு வராமல் ஒரு தடவை உட்காந்தா அதை எழுதி முடிச்சுட்டு தான் வெளியில் வரணும். அப்படி பண்ணிக்கணும் அஃபர்மேஷன் எழுதுறதெல்லாம். புரிஞ்சா? எந்த காரியம் செய்தாலும் ஒரு தர்மம், கருணை காட்ட வேண்டும். ஒன்றுமே முடியலப்பா, கொஞ்சம் மாவும் சர்க்கரையும் எடுத்து எறும்புக்கு போடுங்க. கொஞ்சோண்டு அரிசி தண்ணியில் ஊற வச்சு பறவைக்கு போடுங்க. சாதம் மீந்திருந்தால் 2 பிடி காக்காக்கு போடுங்க. தெருவில் நாய் போச்சா ஒரு வாய் தயிர் சாதம் கொடுங்க. பசுவுக்கு கீரை வாங்கி கொடுங்க. 10 ரூபா 20 ரூபா தான் ஒரு கீரை கட்டு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு தர்மம் பண்ணிகிட்டே செய்யுங்க. ஏன்னா பிற உயிர்களுக்கு கருணை காட்டுவது பிரபஞ்சத்துக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா உன்னுடைய குட் சைடு, உன்னுடைய நல்ல எண்ணங்கள் அதில் பரவி இருக்கும். அப்படி பரவி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு வந்து அந்த நல்ல பாசிட்டிவான எண்ணங்களே உங்களுக்கு, விஷயங்களே உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கும். இதெல்லாம் தான தர்மம். அதே போல் பஞ்சபூதங்கள் எப்பவும் உங்களுடன் தான் இருக்கிறது. நம் உடலே பஞ்சபூதம் தான். நிலம், நெருப்பு, நீர், காற்று. உடம்புக்குள்ளே அவ்வளோ சூடு, அதுதான் சூரியன். மூச்சு விடுறோம், அதுதான் வாயு. நம்ம உடம்பு இதுதான் பூமி. நம்ம உடம்புல அவ்வளோ தண்ணி இருக்குது, அதுதான் நீர். அந்த மாதிரி பல விஷயங்களும் நம்ம உடம்பே பஞ்சபூதத்தால் ஆனது. அப்படி இருக்கும்போது காலை கீழே வைக்கும்போது, பல முறை சொல்லிட்டேன், திரும்பி யாரோ நேற்று கேட்டதுனால, காலை கீழே வைக்கும்போது செருப்பு இல்லாமல் வெறும் தரையில் காலை கீழே வைக்க. காலை கீழே வச்சுட்டு நிலம், நீர், நெருப்பு, காற்று, வான் இவை எனத்திற்கும் என் வாழ்க்கையில் நான் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடன் இன்றைய நாளை அழகாக கொண்டு செல்கிறது இவை. சொல்லுங்கள். நிலம், நீர், நெருப்பு, பூமி, வான் அப்படி 5 விஷயங்களை கூப்பிட்டு நீங்கள் சொல்லுங்கள். பூமி தான் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ் உள்ள ஒரு பஞ்சபூதங்கள் ஒன்று. எப்படின்னா, அந்த தரையில் நீ கால் வச்சோன்னே நீ என் குழந்தைன்னு அது சொல்லிடும். நீ என் குழந்தை. ஏன்னா உயிர் கடவுளிடம் செல்கிறது, உடல் மண்ணில் தான் செல்கிறது. நீ சாம்பலாரையோ புதைக்கிறையோ என்ன பண்ணுறியோ அது வேறு விஷயம். அதுக்கேற்ற மாதிரி தான் அது. அப்போ இருக்கும்போது நீங்கள் இந்த பஞ்சபூதங்களை வேண்டுங்கள். ரொம்ப மனசு கட்டமாக இருந்தால் எப்படியாவது தரையில் கால் வச்சு உட்காருங்க. கால் வச்சு உட்காந்து ஒரு ஜில்லிப்பு ஒன்று வரும். அந்த ஜில்லிப்பு வந்த நிமிஷத்துலேயே உங்களுக்கும் அந்த பூமிக்கும், நீங்கள் மாடி வீட்டில் இருந்தால் கூட தரையில் கால் வைங்க, அந்த பூமிக்கும் உங்களுக்கும் அது கனெக்ட் ஆகும். அது கனெக்ட் ஆன உடனே உங்களுடைய மனசுக்கு ஒரு நிம்மதி பிறக்கும். நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடந்துவிடும். பேச்சு, உற்சாகமான அலைவரிசை, இவை தான் நல்ல நேர்மறையான பாசிட்டிவான விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்க உங்களுக்கு உதவும். எப்போதுமே நீங்கள் உங்களை சுற்றி இருக்கின்ற டாக்ஸிக் பீப்புள் விலக்கி விடுங்கள். டாக்ஸிக் பீப்புள் இவங்க இல்லாமல் முடியாது, இவங்க கூட பேசியே ஆகணும், இவங்களை பார்த்தே, அந்த மாதிரி டாக்ஸிக்காக கணவராக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் டாக்ஸிக்காக இருக்காது. அன்பு வேறு மாதிரி இருக்கணும். அது வந்து உங்களை அடிமைப்படுத்தக்கூடாது. புரிந்த? டாக்ஸிக் என்பது ஒரு அடிமைப்படுத்து. டாக்ஸிக்கான விஷயங்களை வாழ்க்கையில் நெகிழ்த்து விடுங்க. அன்பாக இருங்கள், கருணையாக இருங்கள், நல்லபடியாக இருங்கள், குடும்பத்தோடு. அதே நேரம் சில பேர் நம்ம வாழ்க்கையில் தேவை, ஒரு ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவோ, அவங்க கூட பேச இன்னைக்கு கண்டிப்பாக பேசியாங்க கிடையாது. அந்த மாதிரி விஷயமே வச்சுக்காதீங்க. அடிமை ஆகக்கூடாது. நீங்கள் எந்த விதமான விஷயத்திற்கும் வாழ்க்கையில் தேவை, அதை உபயோகிக்க வேண்டும். உபயோகம் முடிந்தது
உபயோகம் முடிந்தால் அது தூக்கி எறிந்து விட வேண்டும், அவ்வளோதான். அப்புறம் குப்பையை சேர்த்துக்காதீங்க. இந்த குப்பை, இந்த எண்ணங்கள், இந்த மாதிரி ஆட்கள்லாம் குப்பையை சேர்த்துட்டோம்னா உங்களுக்கு முடிவே கிடையாது. புரிஞ்சுதா? எனவே நீங்கள் உங்களை சுற்றி நல்ல ஜனங்களை கூட வேண்டும். இன்னொன்று, பண சுதந்திரம் கண்டிப்பாக வேண்டும். சிறுவாடு சேர்த்து காசு வச்சுக்கோங்க லேடிஸ், பெண்களே. சிறுவாடு சேர்த்து காசு எப்போவுமே உங்கள் கையில் இருக்கணும். எதுக்கு காசு உங்கள் கையில் இருக்கணும்னா, உங்களுடைய அந்த அந்த பண சுதந்திரம் கொடுக்குற அந்த தைரியம் இருக்க பாருங்கள். ஒரு 50,000 ரூபா விடு, 5,000 ரூபா விடு, 1000 ரூபா கையில் வச்சு பாரு, உடனே உனக்கு தனி கெத்து வந்துடும். அதுக்குள்ளே கெத்து வரும். ஓகே, 1000 ரூபா என் கையில் இருக்குது, இது பண்ணிக்கலாம். சேர்த்து வைங்க காசை. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பணம் அனாவசியமாக துணி மணி வேண்டாத விஷயங்களை செலவழிக்காதீங்க. கொஞ்சம் சேர்த்து வைங்க. ஏன்னா நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகிறது, விலைவாசி ஜாஸ்தியாகி விடுகிறது. அப்போ எப்போவுமே சேர்த்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். செல்வம் உங்களிடம் வரும்போது இப்படி கூப்பிடுங்க, வரவேறுங்கள். இரு கரம் நீட்டி செல்வத்தை வரவேறுங்கள், சந்தோஷத்தை செல்வம் வரவேற்கும். அதே நேரம் செல்வம் கையிலிருந்து கொடுக்கும்போது, என்னிடம் இத்தனை நாள் நீ இருந்ததுக்கு நன்றி, சென்று திரும்பி வா. இந்த சாமான் வாங்குறியா, சென்று திரும்பி வா. கார்டு யூஸ் பண்ணுறியா, சென்று திரும்பி வா. ஜிபே பண்ணுறியா, சென்று திரும்பி வா. அது சொல்லி தான் நீங்கள் கொடுக்கணும். அதே நேரம் பணம் கொடுத்து உதவலாம். யாருக்கு கொடுக்குறீங்கன்றது ரொம்ப முக்கியம். இப்போ நிறைய பேர் ஒரு லெட்டர் இல்லாமல், ஒரு கழுத்து இல்லாமல், ஒரு செக் இல்லாமல் பணத்தை கொடுத்து முடிச்சிடுறாங்க. ஒருத்தர் போய் பணத்தை கொடுத்து அவங்க வீட்டில் அவர் உட்காந்து அவரை வர வச்சு தரேன்னு சொல்லிட்டு இருக்கிற செக்கெல்லாம் பிடிக்கிட்டு அவன் திருப்பேன். இந்த மாதிரி நிறைய ஏமாற்றுக்காரர்கள் உள்ள இடத்தில் தயவு செய்து உங்கள் பணத்தை நீங்கள் பாதுகாப்பாக வையுங்கள். ஏன்னா அவருக்கு வேறு வழியே சொல்ல தெரியல. நான் வந்து பிரபஞ்சத்தை தான் கேட்க சொல்லியிருக்கேன். உங்களுக்கு முடிஞ்சேன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துரும், நீங்கள் இப்படி வேண்டுங்க, என் பணம் திரும்ப வந்து விட்டது, அந்த ஆள் பேரை சொல்லி மன்னித்து விட்டேன்னு சொல்லுங்கள். அப்படி பணம் கொடுக்கறது நீங்கள் சரியான ஆளுக்கு ஏன் கொடுக்கணும்னா, அவன் தவறான வழியில் உபயோகித்தால் அதில் இருக்கிற பாவம் 25% ஒன்றுது. நீ தானே காசு கொடுத்த, நீ காசு கொடுக்காட்டி அவன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான் இல்லையா? எதுக்கு கொடுக்குறேன்னு நீ யோசனை பண்ணணும், யாருக்கு கொடுக்குறேன்னு நீ யோசனை பண்ணணும். பணம் வந்து, செல்வம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம வாழ்க்கையில். அது அசால்ட்டாக அலட்சியமாக நீ நடத்தவே நடத்தாது. செல்வத்தை மரியாதை செய். வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும், குடித்த ஒரு கிளாஸ் தண்ணிக்கும், படுக்கின்ற தலகாணிக்கும், சுற்றுகின்ற ஃபேனுக்கும், சுற்றி இருக்கிற மக்களுக்கும் எப்பவும் நன்றி கடன் பட்டுக்கொண்டே இருக்கிறோம். நன்றி கடன் பட்டுக்கொண்டே இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அனைத்திற்கும் ஒரு மரியாதை கண்டிப்பாக செய்ய வேண்டும். அது இதோடு சேர்த்து வீடியோ எடுத்துட்டீங்க. முக்கியமான விஷயம் வாழ்க்கையில் என்னென்னா நன்றி உணர்வு. இந்த நன்றி உணர்வு வரும்போது என்னன்னா, பலவிதமான ரசாயன மாற்றம் நம் உடலில் இருக்கிறது. என்ன ரசாயன மாற்றம்? இதயத்தில் அது இதயத்திலிருந்து தான் நன்றி சொல்லுவோம், மனதிலிருந்து தான் நன்றி சொல்லுவோம். அது அப்படியே உட்காந்துட்டு அப்படியே ஒரு நாடி நரம்பு வழியாக மூளை செல்லும் போது அங்கே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகிறது, சந்தோஷம். நன்றி நன்றி. இன்றைக்கு இந்த இடத்துல உட்காந்து உங்களுக்கு பேசுறதுக்கு என்ன பியூட்டிஃபுல் ஸ்கூல் கொடுத்துருக்கு. இப்போ தான் ஒரு பட்டர்ஃப்ளை பறந்துன்னு சொன்னாங்க இவங்க. பட்டர்ஃப்ளை வாழ்க்கையில் எல்லா விஷயமும் எனக்கு விருப்பப்படி தான் நடக்குது, மாற்றமே கிடையாது. சத்தியமாக சொல்கிறேன், பிரபஞ்சம் எனக்கு அளித்திருக்கிற அத்தனை விஷயங்களும் மிக மகிழ்ச்சிக்குரியது. நான் கேட்டவுடன் கிடைக்கும், நினைத்தவுடன் நடக்கும். அப்படி வந்து மனசை நான் பிரபஞ்சத்துக்கிட்ட கொடுத்துருக்கேன். கொடுத்து நன்றி சொல்லிக்கொண்டு நன்றி 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 சொல்லிக்கொண்டே இருப்பேன். எந்நேரமும் எழுந்த உடனே நன்றி, படுக்கும்போது நன்றி. எனக்கு தூக்கத்துக்கு வருகிற ஒரே பாட்டு நன்றி பிரபஞ்சமே, தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ. இந்த நன்றியை மாத்திரம் மறந்து விடார்கள். நன்றி மிக மிக முக்கியம். அதை பற்றி விவரமாக அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.